2026 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் ஒரு சில ஜென்ஸ் மட்டும் மாறலை. நான் எல்லா ஜென்ஸையுமே மீன் பண்ணலை. எந்த விஷயத்தில் அப்படின்னு உங்களுக்கு லாஸ்ட்டில் புரியும். ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை. ஒரு நாள் ஆயிஷா நாய்கிட்ட ஒரு சஹாபி கேட்டாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் என்ன செய்வாங்க? அதுக்கு ஆயிஷா நாயகி சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய குடும்பத்தாருக்கு எப்போவுமே உதவியாக இருப்பாங்க. தன்னுடைய வேலைகளை தானே செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதாவது தன்னுடைய ஆடைகளை தைச்சுக்கொள்வதும், அவங்க செப்பலில் ஏதாவது பழுது இருந்துச்சு அப்படின்னா அந்த பழுதை சரிப்படுத்துறதும், வீட்டில் இருக்கிறவங்க வேலை செய்யும்போது அவங்களுக்கு உதவியும் செய்வாங்க. ஆயிஷா நகி சொன்னாங்க, தொழுக நேரத்தில் பாங்கு சத்தம் கேட்டதுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுக்கு கிளம்பிடுவாங்க. இதில் என்ன புரியுது அப்படின்னா, அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்குமே உதவி செஞ்சாங்க. அந்த உதவி செஞ்சனால அவங்களோட தொழுகையும் அவங்களுக்கு விடுபட்டு போகலை. இதையும் பேலன்ஸ் பண்ணாங்க, அதையும் பேலன்ஸ் பண்ணாங்க. ரெண்டுமே அவங்க சரியாக செஞ்சாங்க. தொழுகிறதும் இபாதத் தான், வீட்டு வேலைகள் செய்கிறதும் இபாதத் தான். சில பெண்கள் எனக்கு தொழுகிறக்கே நேரம் கிடையாது, வேலை செய்யறக்கே சரியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் வேலை செய்கிறதும் ஒரு இபாதத் தான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்க்கையில் செஞ்சு காமிச்சிருக்காங்க. பொதுவான ஒரு சின்ன கருத்து சொல்கிறேன். நன்மைகள் கிடைப்பது நீயத்தை கொண்டு செயல்களை செய்பவருக்குத்தான். புரிஞ்சவன் பிஸ்தாதான்னு சொல்கிற மாதிரி புரிஞ்சவங்க பொழைச்சிப்பாங்க. இந்த வீடியோ ஆண்களுக்காக ஆரம்பித்து பெண்களுக்காகவும் சேர்த்து முடியுது. இன்ஷா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்த வழியில் நம்ம நடப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.